வணக்கம். இது இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். ரெட் அரசியல் மற்றும் மாநிலச் செய்திகள். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் இன்று காலை 11 மணிக்கு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்ய நாளை ஜனவரி 30 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிவுசார் நகரம் எனும் நாலேஜ் சிட்டி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை தொடர்பான வழக்கில் முந்தைய உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ப்ளூ விளையாட்டுச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இருப்பினும் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 3-1 என முன்னிலையில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டிகள் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. எலேனா ரைபக்கீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு வாரியர்ஸ் மற்றும் உத்தரப்பிரதேச வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஜூனியர் உலகக் கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் அணியாகியுள்ளது. டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளார். இதுடன் இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. மேலும் இதுபோல் செய்திகளுக்கு கதை தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.